பக்கம் சொல்லுங்க, தப்பான மாடலை நீங்க பின்பற்றக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா கவனிங்க, நீங்க வீட்டில் போய் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. வெற்றி பெற்றவருடைய பட்டியல் அங்க இருக்கு, ஜெயம் கொண்டவருடைய பட்டியல் அங்க இருக்கு, விசுவாசத்தில் நிலை நின்றவருடைய பட்டியல் அங்க இருக்கு. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நோக்கி பாருங்கள் இருக்கு. நல்லா நீங்க கவனிக்கிறீங்களா? யார வேதம் பார்க்க சொல்லுதுன்னா வெற்றி பெற்றவர்களை பாருங்குது, விசுவாசத்தில் ஜெயம் பெற்றவர்களை பாருங்குது. ஆனா நாம எப்ப பார்த்தாலும் எதை சொல்லிட்டு இருக்கோம்னா அவங்கள பாருங்க, தோத்து போனவங்களை பாருங்க, தோற்று போனவங்களை பாருங்கன்னா, தோற்று போனவங்களை பார்க்கறதுக்கு எதுக்கு பரிசுத்தாவுடைய அபிஷேகம்? நல்ல கவனிங்க, நீங்க விசுவாசத்தில் நிலை நிற்கிறது மூலமாக தோற்று போனவர்களை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். விழுந்து போனவர்களையும் தூக்கி விடுவதற்கு உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். சந்தோஷம்.